இன்னைக்கு கார்த்திகை தீபம், அதனால நேற்றுக்கே வீட்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த க்ளீனிங் கூட சேர்ந்து சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணியிருந்தேன். சோஃபாஸ்லாம் சேஞ்ச் பண்ணி போடுறது, ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கினா வால் டக்கர்ஸ் எல்லாமே வாலில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஃபைனலாக இந்த பட்டி டிங்கரிங்லாம் முடிச்சுட்டு வீட்டை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இன்றைக்கி ஒரு நாள் இந்த 2 குட்டீஸ் கிட்டே இருந்து வீட்டை இதே மாதிரி நீட்டாக பார்த்துட்டா போதும்னு நினச்சேன். அதே மாதிரி நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பார்க்கும்போது வீடு அதே மாதிரி எந்த சேதமும் இல்லாமல் நீட்டாக இருந்துச்சு. அந்த மன நிம்மதியோடு இன்றைக்கி டேவை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கோயம்புத்தூரில் 3 நாளைக்கு மழை இருக்குன்னு சொன்னாங்க. நேற்று ஃபுல்லாகவும் மழை பெஞ்சிச்சு, இன்றைக்கும் மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது. இதுக்கு ஓய்வே இல்லை. நானும் 7:30 மணி வரைக்கும் வாட்ஸ்அப் குரூப்லாம் செக் பண்ணி பார்த்தேன், நியூஸ் போட்டு பார்த்தேன் கோயம்புத்தூருக்கு லீவ் இருக்கான்னு. லீவ் இல்லை, அதனால் 7:30க்கு போய் சமைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு நாளைக்கு பாப்பா லஞ்ச் வேணுன்றா, ஒரு நாளைக்கு வேணான்றா. இன்றைக்கி வேணும்னு சொன்னனால அவளுக்காக வெண்டைக்காய் பொரியல், பீட்ரூட் பொரியல், ரைஸ், ரசம் இதை தான் வந்துட்டு சமைச்சிருந்தேன். அவளுக்கு லஞ்ச் எல்லாமே பேக் பண்ணி வச்சாச்சு. அவளையும் ரெடி பண்ணி விட்டுட்டேன். மழை வரனால வேனில் அனுப்பல. இன்றைக்கி அவங்க அப்பா கூடவே கிளம்பிட்டா. வீடியோ பார்க்குற எல்லாரும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.